கோவையில் கனமழை காரணமாக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கி இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம். கோவையின் எந்தெந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது? இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய இது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரம் கார்த்திக். வணக்கம். கோவையில் பெரும்பாலான பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக இடிமின்னலுடன் கனமழை பெய்தது. மழை அதிகமாக பெய்ததுனால மேம்பாலங்கள் கீழ் தண்ணீர் தேங்கியது. குறிப்பா சாலைகளிலும் மழை நீரானது ஆறு போல் ஓடியதனால் பாத்தீங்கன்னா அனைத்து பகுதிகளுமே தண்ணீர் நின்றதனால் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. மழை நீரை வெளியேற்றுவதற்கு மாநகராட்சி ஊழியர்கள் பல்வேறு பகுதிகளில் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே சமயம் ஒரு சில இடங்கள்ல மரங்கள் சாய்ந்திருக்கு மற்றும் மேம்பாலங்களுக்கு கீழே தண்ணீர் அதிகமா தேங்கியதுனால அந்த பகுதிகளில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு மாற்று பாதைகளை வாகனங்கள் அனுப்பப்பட்டிருக்கு. குறிப்பா மாநகர் பகுதிகளான டவுன்ஹால், காந்திபுரம், உக்கடம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீரானது தேங்கி இருந்தது. தொடர்ந்து மாநகராட்சி அங்க இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றி தற்போது போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இருப்பினும் மழை தொடர்ச்சியாக சாரல் மழை பெய்து வருவதனால போக்குவரத்து நெரிசல் தற்போதும் காணப்பட்டுதான் வருகிறது. மாநகராட்சி நிர்வாகம் ஒரு பக்கம் வேலை செய்து கொண்டிருக்கிறது, மாவட்ட நிர்வாகம் ஒரு பக்கம் வேலை செய்து கொண்டிருக்காங்க. இதனால போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.